அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் விமலா. எனக்கு தற்போது 22 வயது தான் ஆகிறது. அதற்குள்ளாகவே எனக்கு 2 குழந்தைகளும் உள்ளன. எனது திருமணம் 19 வயதில் நடைபெற்றது. எங்கள் திருமணம் காதல் திருமணம் தான். இரு வீட்டாருக்கும் சம்மதம் இல்லை என்றாலும் எங்கள் இருவரின் பிடிவாதத்தால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் என் கணவர் செய்த ஒரு தவறால் நானும் எனது 2 குழந்தைகளும் இப்பொழுது அனாதையாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எங்கள் வீட்டில் நான், எனது அப்பா, அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை ஆகியோர் இருக்கின்றோம். டிவி பழுது பார்க்கும் கடை வைத்து இருக்கிறார். அதில் வரும் வருமானத்தில்தான் நாங்கள் எனது குடும்பத்தை நடத்தி வந்தோம். என் கணவரும் பக்கத்து தெருவை சேர்ந்தவர். அவருடைய பெயர் தருண். நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும்போது அவர் அதே கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இப்படி இருக்க நானும் அவரும் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். அவர் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்தார். ஆரம்பத்தில் சம்பளம் குறைவு என்றாலும் என் கணவன் அந்த நிறுவனத்தில் நன்கு வேலை செய்ததால் அவருக்கு மேனேஜராக பதவி உயர்வும் கிடைத்தது. அந்த நிதி நிறுவனத்தில் என் கணவன் பெயர் சொன்னாலே யாருக்கும் தெரியாது என்றே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர் எல்லோருடனும் சீக்கிரமாக பழகக்கூடியவர். அவர் அந்த நிறுவனத்தில் காருக்கு லோன் கொடுக்கும் பிரிவில் வேலை செய்தார். அவர் சில நாட்களில் வேலை அதிகமாக இருந்ததால் வீட்டுக்கு வராமல் அடுத்த நாள் காலையில்தான் வருவார். இப்படி இருக்க தருணை திடீரென ஒரு நாள் காணவில்லை. அவருக்கு கால் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. பதறிப்போன நான் என்ன செய்வது என்று தெரியாமல் என் ஊருக்கு பக்கத்திலுள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று என் கணவனை காணவில்லை என புகாரையும் தெரிவித்தேன். பிறகு அவர்களும் என் கணவனை பற்றி தேடவும் ஆரம்பித்தார்கள். முதலில் என்னிடம் என் கணவனை பற்றி விசாரிக்க நான் அவர்களிடம் என் கணவர் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் அவர் வேலைக்கு செல்லும் நாட்கள் சில சமயங்கள் 1 மற்றும் 2 நாட்கள் வீட்டிற்கு வராமல் அங்கே இருந்து தங்கி வேலை செய்வதாகவும் தெரியப்படுத்தினேன். மேற்கொண்டு அவர்கள் என் கணவன் வேலை செய்யும் தனியார் நிறுவனத்திற்கும் சென்று சிலரிடம் விசாரிக்க அவர் காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தால் மாலை 5 மணிக்கு எல்லாம் வீட்டிற்கு கிளம்பி விடுவார் என தெரியப்படுத்தினர். இதனால் காவலர்களும் குழப்பமடைந்தனர். இப்படி இருக்க காவலர்கள் இந்த நிறுவனத்தின் மூலம் தருணுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்கிறார்களா எனவும் ஆராய்ந்து பார்த்தனர். ஆனால் அப்போதெல்லாம் ஒன்றும் கிடையாது என கண்டுபிடித்தனர். இப்படி இருக்க விசாரணையில் போலீசார் தருணின் செல்போன் சிக்னலை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தனர். அதில் தருணின் செல்போன் பக்கத்து தெருவில் தான் கடைசியாக ஆஃப் ஆனது தெரிய வந்தது. பிறகு அவர்கள் பிரகாஷின் செல்போனில் இருந்து பிரகாஷ் செய்த கால் மற்றும் அவருக்கு வந்த கால் என எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கவும் ஆரம்பித்தனர். அவர் இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதால் நிறைய கால் வந்ததும் போனதும் தெரிய வந்தது. ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் நிறைய நேரம் கால் செய்து பேசியதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரில் இருந்தும் தருணுக்கு கால் வந்ததும் தெரிய வந்தது. இப்படி இருக்க அந்த நம்பர் யாருடையது என போலீசார் கண்டுபிடிக்க அது 24 வயதுடைய செல்வியுடைய ஃபோன் நம்பர் என தெரிய வந்தது. இப்படி இருக்க போலீசார் அந்த தெருவுக்கு சென்று அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் விசாரிக்க அவளுக்கு திருமணமாகி 35 வயதில் ஒரு கணவன் மற்றும் குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. பிறகு செல்வியின் வீட்டிற்கு சென்று போலீசார் அவளிடம் விசாரணை நடத்த அவள் முன்னுக்கு பின் முரணாக சற்று பதற்றத்துடன் பதில் பேச ஆரம்பித்தாள். இதை பார்த்த போலீசாருக்கு அவள் மேல் சந்தேகம் அதிகமானது. உடனே செல்வியையும் அங்கு இருந்த செல்வியின் கணவரையும் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். பிறகு காவல் நிலையத்துக்கு சென்று செல்வியையும் செல்வியின் கணவனையும் விசாரித்த போலீசாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் செல்வியின் கணவர் ஒரு கார் வைத்து டிரைவராக ஓட்டி கொண்டு இருக்கிறார். அவர் தருண் வேலை செய்யும் நிறுவனத்தில் காரை வாங்குவதற்காக கடன் வாங்கியும் இருக்கிறார். முதலில் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வருமானத்தில் கட்டி வந்த செல்வியின் கணவர் போக போக கடன் பிரச்சனையால் கடனை கட்டுவதற்கு முடியவில்லை. கடனை கட்டவில்லை என்று தெரிந்த தருண் செல்வியின் கணவனுக்கு கால் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் செல்வியின் கணவனோ தன் நம்பரை அந்த நிறுவனத்தில் கொடுக்காமல் தன் மனைவி செல்வியின் நம்பரை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க தருண் செல்விக்கு கால் செய்து உங்கள் கணவன் இன்னும் எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என அதை பற்றி கேட்க அவளும் சரியான பதில் கொடுக்காததால் தருண் செல்வியின் வீட்டிற்கே சென்றுள்ளான். அங்கிருந்த செல்வியை பார்த்த அவனுக்கு அவள் மேல் ஆசை வர ஆரம்பித்தது. ஏனென்றால் செல்வி மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்து தருண் போக போக அவள் மேல் ஆசை உள்ளது போல சற்று மாற்றத்துடனும் பேச ஆரம்பித்தான். இது தெரிந்து கொண்டு செல்வி தெரிந்தும் தெரியாதது போல இருந்து விட்டாள். இப்படியே தருண் செல்வியிடம் அந்த கடனை கேட்பது போல அவளிடம் பேச்சு கொண்டே இருக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவள் மேல் உள்ள ஆசையின் காரணமாக நீ இந்த பணத்தை கட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு பதிலாக என்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என செல்வியிடம் தருண் கேட்க, ஆனால் அவளோ இதற்கு மறுப்பு தெரிவித்தாள். அவள் மறுப்பு தெரிவித்ததால் தருண் வேணும் என்பதற்காகவே அவளை பணம் கேட்டு நெருக்கடி கொடுக்கவும் ஆரம்பித்தான். செல்வியின் கணவனும் சரியாக வேலைக்கு செல்லாமல் இருந்ததால்
அவளுக்கு குடும்பம் நடத்துவதற்கே மிகவும் கடினமாக ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இப்படி இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் செல்வி தருணுடன் தனிமையில் இருக்கவும் சம்மதித்தாள். கணவன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து தருணும் செல்வியின் வீட்டிற்கு செல்ல இருவரும் ஒன்றாக தனிமையில் இருந்து வந்தனர். இது காலப்போக்கில் அதிகமாகவும் ஆரம்பித்தது. இப்படி இருக்க ஒரு நாள் தனும் செல்வியிடம், உன் கணவரிடம் நான் உனக்கு உதவி செய்ததை பற்றி நல்ல விதமாக சொல்லி வை, அப்பொழுதுதான் நான் அடிக்கடி இந்த வீட்டிற்கு வந்தாலும் அவர் எதுவும் கண்டுகொள்ள மாட்டார் என்று கூற, தருண் கூறியது போலவே செல்வியும் தன் கணவரிடம், நாம் கட்ட வேண்டிய கடனை இப்பொழுது கட்டாமல் இருப்பதற்காக நமக்கு இவர்தான் நிறைய உதவி செய்கிறார் என அவளும் அவரை பற்றி தன் கணவரிடம் பெருமையாக கூறவும் ஆரம்பித்தாள். இப்படி இருக்க தருண் செல்வியின் கணவனை ஒன்றாக பேசி பழகவும் ஆரம்பித்தனர். தருண் செல்வியின் கணவனுக்கு கார் ஓட்டுவதற்காக சில வேலைகளையும் அவ்வப்போது பிடித்தும் கொடுத்தார். அது ஏனென்றால் செல்வியின் கணவனுடன் பழகி வந்தால் செல்வி வீட்டிற்கு நாம் அடிக்கடி செல்லலாம், அவருக்கு கார் ஓட்டும் வேலையும் நாம் தயார் செய்து கொடுத்தால் அவர் வெளியூருக்கு சென்று விடுவார், அந்த காரணத்தை பயன்படுத்தி நாம் அடிக்கடி செல்வியுடன் தனிமையில் இருக்கலாம் எனவும் யோசித்து அவன் அதுபோல செய்யவும் ஆரம்பித்தான். அதுபோல செல்வியின் கணவனும் வெளியூருக்கு சென்றவுடன் தருண் செல்வியின் வீட்டிற்கு சென்று அடிக்கடி தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தான். காலப்போக்கில் செல்வியின் கணவனுடன் அவன் நெருக்கமாகி இருவரும் ஒன்றாக செல்வியின் வீட்டில் அமர்ந்து மது அருந்தும் அளவிற்கு வந்தது. தருண் தான் செல்வியின் கணவனுக்கு மதுவை வாங்கி கொடுத்து அவனை நிறைய குடிக்க வைத்துவிட்டு பிறகு செல்வியுடன் தவறான முறையில் இருக்கவும் ஆரம்பித்தான். இப்படி இருக்க அடிக்கடி அவன் செல்வியின் வீட்டிற்கு சென்று இதுபோல செல்வியுடன் உல்லாசமாக இருப்பதற்காக மது பாட்டிலை வாங்கி கொண்டு சென்று விடுவான். ஒரு நாள் இதை பற்றி யோசித்த செல்வியின் கணவர், யாரென்று தெரியாத ஒருவன் நமக்கு இவ்வளவு உதவி செய்கிறானே, ஒருவேளை நாம் மது அருந்திவிட்டு உறங்கியவுடன் நம் மனைவியுடன் உல்லாசமாக இருக்கிறானோ எனவும் செல்வியின் கணவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இப்படி இருக்க செல்வி ஒரு நாள் குளிப்பதற்கு குளியலறைக்கு சென்ற பிறகு அவளுடைய செல்போனில் வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்த செல்வியின் கணவனுக்கு அதிர்ச்சியானது. ஏனென்றால் அதில் தருண் செல்வியும் நெருக்கமாக இருந்தது போல நிறைய புகைப்படங்களும் இருந்தது. அதை பார்த்த செல்வியின் கணவன் கோபப்பட்டு செல்வி வெளியே வந்தவுடன் அவளை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தான். தான் இருக்கும் பொழுதே எனக்கு எப்படி துரோகம் செய்ய உனக்கு மனம் வந்தது என சொல்ல உடனே செல்வியும் அழுது கொண்டே, என்னால் என்ன செய்ய முடியும், அவன் நீ வாங்கிய கடனை கட்ட வேண்டும், ஆனால் நீ என்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என கூறினான். நான் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவே அவன் என்னிடம் அந்த பணத்தை கொடுக்க நெருக்கடி கொடுக்கவும் ஆரம்பித்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பிறகு நானும் அவனுடன் தனிமையில் இருக்க சம்மதித்தேன் என அழுது கொண்டே கூறினாள். இதை சற்று யோசித்து பார்த்த செல்வியின் கணவன், நாம் கொடுக்க வேண்டிய கடனுக்காக தான் நம் மனைவி இப்படி நடந்து கொண்டாள் என புரிந்து கொண்டு, எவ்வளவு நாள் நம்முடன் நெருக்கமாக பழகுவது போல நம் மனைவியுடன் இப்படி ஒரு தவறான செயலை செய்திருக்கானே என கோபப்பட்டு செல்வியின் கணவன் தருணை கொல்வதற்கு முடிவு செய்து அதை பற்றி செல்வியிடம் பேசி கொண்டிருக்க, ஆனால் செல்வியோ இதற்கு மறுப்பு தெரிவித்தாள். அவனை கொலை செய்தால் நாம் பிரச்சனையை சிக்கிவிடுவோம் என கூறி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு இனிமேல் இங்கு வரவிடாமல் செய்துவிடலாம் என செல்வி கூற, அதற்கு செல்வியின் கணவனும் சரி என முடிவு செய்து இருவரும் பணத்தை கொடுக்க முடிவு செய்தனர். இப்படி இருக்க செல்வியும் தருண் கால் செய்தால் அதிகமாக எடுப்பதும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வந்தாலும் அவனிடம் பேச மறுத்து அவனை அனுப்ப முடிவும் செய்தாள். இதை தெரிந்து கொண்ட தருண் அவளை மிரட்ட ஆரம்பித்தான். உன்னுடன் எடுத்த ஃபோட்டோ மற்றும் வீடியோக்கள் என் செல்போனில் அதிகமாக உள்ளது, நீ என்னுடன் அடிக்கடி தனிமையில் இருக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த ஃபோட்டோக்களை நான் சமூக வலைத்தளங்களில் போட்டு விடுவேன், அதனால் நான் சொல்வது போல நீ கேட்டு நாம் எப்போதும் இதே மாதிரியே என்னுடன் நீ இரு என கூற, இதை கேட்டு செல்வி அழ ஆரம்பித்தாள். தன் கணவன் வீட்டிற்கு வந்தவுடன் நடந்த உண்மை அனைத்தையுமே அவனிடம் கூறினாள். உடனே கோபப்பட்ட செல்வியின் கணவன், நாம் அவனை கொல்வதை விட வேறு வழியே இல்லை, அவனை கொன்றால்தான் நமக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பான் என முடிவு செய்து செல்வியை அவனுக்கு எப்போதும் போல கால் செய்து வீட்டிற்கு வர வைத்தாள். இதை கேட்டு சந்தோஷமான தருண் எப்பொழுதும் போல நிறைய மது பாட்டில்களை வாங்கி கொண்டு செல்வியின் வீட்டிற்கு சென்றான். செல்வியின் கணவனுக்கு தன்னை பற்றி தெரிந்த உண்மை எதுவும் தருணுக்கு தெரியாது என்பது போல அவனுடன் யதார்த்தமாக பேசிவிட்டு இருவரும் மதுவை அருந்த ஆரம்பித்தனர். செல்வியின் கணவன் எப்பொழுதும் குடிப்பது போல குடிக்காமல் கொஞ்சம் குடித்துவிட்டு எனக்கு போதை அதிகமாகிவிட்டது என அங்கேயே படுத்து உறங்குவது போல படுத்து நடிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்து சந்தோஷமான தருண் எப்பொழுதும் போல செல்வியுடன் தனிமையில் இருப்பதற்காக சென்று அவளின் பக்கத்தில் செல்ல, பின்பக்கத்திலிருந்து செல்வியின் கணவன் ஒரு கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் குத்தினான். அவன் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தான். பிறகு செல்வி கணவனின் ஒரு நண்பனை அழைத்து நடந்த உண்மை அனைத்தையுமே கூறி இருவரும் ஒன்றாக சேர்ந்து அவனது உடலை எடுத்துச் சென்று ஒரு அடர்த்தியான காட்டுக்குள் சென்று போட்டுவிட்டனர். இப்படி நடந்த உண்மை அனைத்தையுமே போலீசாரிடம் செல்வியின் கணவரும் கூறினார்கள். பிறகு போலீசார் இருவரையுமே கைது செய்து ஜெயிலில் அடைத்தனர்.
பாவம் அந்த அப்பாவி பெண் விமலா எந்த தவறும் செய்யாமல் தன் குழந்தைகளுடன் இப்பொழுது தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தருணுக்கு நல்ல வேலையும் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான சம்பளமும் கிடைத்தது. ஆனால் அவன் தவறான பழக்கத்தினால் தகாத உறவில் ஈடுபட்டு வாழ்க்கையை இழந்து இப்பொழுது உயிர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் செல்வியின் கணவனுக்கு உள்ள குடிப்பழக்கத்தினால் அவன் வீட்டிலிருந்து இப்படி ஒரு தவறு நடந்து அவனால் அதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.